ஐரோப்பிய நாடான டென்மார்க்கின் கட்டுப்பாட்டில் அமைந்துள்ள கிரீன்லாந்து சுயாட்சி பகுதியாக உள்ளது. அங்கு அமெரிக்காவின் ராணுவ கட்டுப்பாட்டு மையம் அமைந்துள்ள நிலையில் கிரீன்லாந்தை ரஷ்யாவும் சீனாவும் கைப்பற்ற முயற்சிப்பதாக கூறி கிரீன்லாந்தை தங்கள் வசப்படுத்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் முயற்சித்து பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார். அதற்கான பெரும் தொகையை கிரீன்லாந்தில் வசிக்கும் மக்களுக்கு தரவும் ட்ரம்ப் முன்வந்துள்ளார். தேவைப்பட்டால் கைப்பற்றுவோம் என்றும் எச்சரித்து வருகிறார். நேட்டோ அமைப்பில் உள்ள டென்மார்க் நாட்டிற்கு மற்றொரு நேட்டோ நாடான அமெரிக்காவே அச்சுறுத்தல் விடுத்து வரும் நிலையில் ஐரோப்பாவில் உள்ள இதர நேட்டோ நாடுகள் டென்மார்க்கிற்கு ஆதரவு கரம் நீட்டி வருகின்றன. அதனால் கிரீன்லாந்து நாடு அமெரிக்கா வசம் செல்ல முட்டுக்கட்டை போட்ட நேட்டோ நாடுகளில் சிலவற்றை மீது அமெரிக்கா தனது வரி ஆயுதத்தை வீசியது. அதன்படி பிரான்ஸ், டென்மார்க், ஸ்வீடன், UK உள்ளிட்ட 8 நாடுகளுக்கு அமெரிக்கா வரும் பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் 10% சுங்க வரி விதிப்பதாகவும் அது வரும் ஜூன் மாதத்தில் 25% வரை உயர்த்தப்படலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டது. இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ட்ரேட் பசூகா எனப்படும் ACI ஆயுதத்தை அமெரிக்கா மீது பயன்படுத்த ஐரோப்பா நாடுகள் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகின. இந்நிலையில் இனி அமைதியை பற்றி மட்டுமே சிந்திக்க போவதில்லை என்று நார்வே பிரதமருக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கடிதம் எழுதியுள்ளது பதற்றத்தை மேலும் அதிகரிக்க செய்திருக்கிறது. நார்வே பிரதமர் ஜோனஸ் கார் ஸ்டோருக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். அதில் உலக அளவில் 8 போர்களை நிறுத்தியும் உங்கள் நாடு எனக்கு அமைதிக்கான நோபல் பரிசை வழங்க வேண்டாம் என்று முடிவு செய்துள்ளது. இனிமேல் அமைதியை பற்றி மட்டுமே சிந்திக்க வேண்டும் என்ற கடமை எனக்கு இல்லை. அது எப்போதும் எனக்கு முதன்மையாகவே இருக்கும். ஆனால் அமெரிக்காவின் நலனுக்கு எது தேவையோ அதை செய்வதில் கவனம் செலுத்துவேன். கிரீன்லாந்தை ரஷ்யா மற்றும் சீனாவிடம் இருந்து டென்மார்க்கால் பாதுகாக்க முடியாது. அந்த நிலத்துக்கு உரிமை கொண்டாட எழுத்துப்பூர்வ ஆவணங்கள் எதுவும் டென்மார்க்கிடம் இல்லை. பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு டென்மார்க்கின் படகு அங்கு கரை சேர்ந்ததை மட்டுமே காரணமாக சொல்கிறார்கள். ஆனால் அமெரிக்க படகுகளும் அங்கு கரை சேர்ந்துள்ளது. நேட்டோ நிறுவப்பட்டதில் இருந்து அனைவரை விடவும் நான் அதிகம் செய்துள்ளேன். தற்போது அமெரிக்காவுக்கு நேட்டோ ஏதாவது செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டது. கிரீன்லாந்து மீது முழுமையான கட்டுப்பாடு எங்களுக்கு இருந்தால்தான் உலகம் பாதுகாப்பாக இருக்கும் என தெரிவித்துள்ளார். இதற்கு நார்வே பிரதமர் நோபல் அமைதி பரிசை வழங்கும் நார்வேஜிய நோபல் குழு ஒரு சுதந்திரமான அமைப்பு என்றும் அதன் மீது நார்வே அரசாங்கத்திற்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை என்றும் தான் ட்ரம்பிடம் பலமுறை கூறியதாக ஸ்டோரே தெரிவித்தார். இந்தியா மற்றும் பாகிஸ்தான் உட்பட 8 போர்களை நிறுத்தியதற்காக தனக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்க வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார். இருப்பினும் 2025ஆம் ஆண்டிற்கான அமைதிக்கான நோபல் பரிசை வெனிசுலா நாட்டின் எதிர்க்கட்சி தலைவர் மரியா கொரினா மச்சோடாவுக்கு வழங்கப்பட்டது. இதனால் ட்ரம்ப் அதிருப்தி அடைந்து தனது விரக்தியை பல்வேறு இடத்தில் பதிவு செய்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் வெனிசுலா நாட்டையும் தன் வசப்படுத்திக் கொண்டார் ட்ரம்ப். இந்நிலையில் தான் பெற்ற நோபல் பரிசை ட்ரம்புக்கு வழங்குவதாக மரியா கொரினா மச்சோடா அறிவித்தார். தொடர்ந்து வெள்ளை மாளிகையில் கடந்த வாரம் நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு ட்ரம்பிடம் தனது நோபல் பரிசை மரியா கொரினா மச்சோடா வழங்கினார். நோபல் கமிட்டி பரிசை மாற்றவோ பகிரவோ அல்லது திரும்ப பெறவோ முடியாது என்று கூறியது என்பது குறிப்பிடத்தக்கது.